இதெல்லாம் போடலை. ஏதாவது பணக்காரங்க முதலாளிகள் ஃபங்க்ஷன்னோட கரெக்ட் டயத்துக்கு விஜய் போயிடுறாரு. அப்போ ஏன் ஏழைங்க ரசிகர்கள் காத்திருந்தா மட்டும் வேணும்னே லேட்டாக வந்து வெயிலில் நிற்க வைக்கிறாரு? அதை கேட்கலாம்ல. விஜய் கூட்டத்தை பார்க்க வந்த போதெல்லாம் 55 பேர் இதுவரை செத்து போயிருக்கான். ஒருத்தன் வீட்டுக்கு கூட விஜய் போகல. தாடி பாலாஜி அவர்களே, நீங்கள் கேட்டிங்களா? செத்தவெல்லாம் மனுஷன் இல்லையா? உன்னைய பார்க்க வந்து செத்து இருக்கிறான். வேற ஏதோ கட்சி மீட்டிங்கோ இப்போ பர்சனல் இஷ்யூ இல்லை. உன்னை பார்க்க வராட்டே அவன் நேரம் உயிரோடு வந்திருப்பான். இதை சொல்லி இத்தனை பேர் உயிர் உன்னை நேசிச்சதுக்காக, உன் படத்துக்கு கைத்தட்டின அந்த முட்டாள்தனத்துக்காக உயிரையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லணுங்கிற என்ன வந்துச்சா? அதை கண்டித்து தாடி பாலாஜி அவர்களே வீடியோ போட்டிங்களா? பொன்ராஜ் சாருக்கு பெண்களின் கண்ணியமானவர்கள், கண்ணியமான வார்த்தைகள் பெண்கள் குறித்து பயன்படுத்தணும்னு நீங்கள் சொன்னது ஓகே. நீ அவ்வளவு கண்ணியமான மனிதராக இருந்தால், பெண்களை அந்த அளவு நேசிப்பவராக இருந்தால், பாலின சமத்துவத்தில் அவ்வளவு அக்கறை கொண்டவராக இருந்தால், தாடி பாலாஜி அவர்களே, உங்கள் அண்ணன் செஞ்ச பெண்களுக்கு எதிரான இந்த விஷயங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாங்க, அதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லையா? உங்கள் அண்ணன் காரை மறித்து உங்கள் கட்சி நிர்வாகி போராடும் போது இடித்து தள்ளிட்டு போனாங்களே, அதையெல்லாம் மறித்து கேள்வி கேட்டு ஒரு வீடியோ நீங்கள் போடவே இல்லை. மனைவியை அவமானப்படுத்தும் போது போடலை. பெண்கள்லாம் ஆபாசமாக பேசும்போது போடலை. இப்போ உங்கள் அண்ணன் நீங்கள் இருக்கிற கட்சியில் ஒரு பெண் வந்து நான் நேற்று வரையும் தங்கச்சி இன்னையிலேருந்து பொண்டாட்டியாக இருக்க போகிறேன்னு சொன்னாங்களே, அதை கண்டிச்சு ஏமா இப்படிலாம் பேசாதம்மா, கட்சிக்கு கெட்ட பேர், அண்ணனுக்கு கெட்ட பேர், இப்படி இல்லாமல் பேசுவீங்க, கொஞ்சம் கூட அறிவு வேணாம் அப்படின்னு கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிங்களா? எங்கள் அண்ணன் எத்தனை பேரோட வேணாலும் வச்சுக்குவான், அவன் ஆம்பளை, அவன் பணக்காரன், பணம் இருக்கிற ஆம்பளை எத்தனை பொம்பளைட்டையும் போகலாம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இவ்வளோ கேவலமாக பேசுகிறோங்கிற ஒரு சூடு சொரணை இல்லாமல் பல பெண்கள் உங்கள் கட்சியில் அப்படி பேட்டி கொடுத்தாங்களே. அப்போ நீங்கள் அதை கண்டிச்சு ஏமா இப்படிலாம்